ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பின் வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திக்க வைத்த என் தேவனை மனதார ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கான ஆண்டவர் கொடுக்கிற இறைவார்த்தை இணைச்சட்டத்தின் புத்தகம் 31 அதிகாரம் 23 இறைவார்த்தை. நீ பலங்கொண்டு திடமனதாகிறீ, தைரியமாகிறீ. யோசுவாவின் புத்தகம் 1 அதிகாரம் 9 இறைவார்த்தையிலே இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது நாம் காண்கிறோம். தைரியமாய் பலங்கொண்டு தைரியமாகிறீ. பயந்து போய் ஏதோ ஒரு சூழ்நிலை கலங்கடிக்கிறது என்று சொல்லி கலங்கி நிற்கிறீர்களோ உங்களை பார்த்து தான் சொல்கிறார். ஏதோ சரீரத்தின் வியாதி, கடன் பாரத்தின் நிமித்தம் நான் கலங்கியிருக்கிறேன், என் பிள்ளைகளின் திருமண காரியத்தின் நிமித்தம் கலங்கியிருக்கிறேன், என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனை நிமித்தம் கலங்கியிருக்கிறேன்னு சொல்லி கண்ணீரோடு வந்திருக்கிற உங்களை பார்த்து தான் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். தைரியமாகிறி, பலம் கொண்டு திட்டமானதாகிறி. இந்த யோசுவா யார்? மோசே இடத்துல பணியாளனாய் உடன் ஊழியனாக இருந்தவர் யோசுவா. இணைச்சட்டம் புத்தகத்தில் 31 அதிகாரம் 23 வசனத்தில் பேசுகிறார், பலங்கொண்டு திடமானதாகிறி என்று சொல்லி. அதே வார்த்தையை தெய்வம் பேசினார் யோசுவா படத்தில் 1 அதிகாரம் 9 இறை வார்த்தையில். மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன், தைரியமாகிறி, பலங்கொண்டு தைரியமாகிறி. வானத்தையும் பூமி உண்டாக்கிற தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார். மோசையின் தெய்வம், யோசுவாவின் தெய்வம், நீங்களும் நான் ஆராதிக்கிற அதே தெய்வம். அவர் நேற்று மீண்டும் என்று மாறாதிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் கண்ணீரோடு நீங்கள் வேதனையோடு இருக்கிறீர்களா? தைரியமாயிருங்கள். பயந்த நாட்கள் போதும், பிரச்சனையோடு இருந்த நாட்கள் போதும். எனக்காக உங்களுக்காக சிலுவையிலே சிந்தப்பட்ட இரத்தத்தின் வல்லமை இன்றைக்கு அவருடைய நாமத்தினாலே ஜெயமெடுக்கிற வல்லமையாய் வெளிப்படும். நீங்கள் நானும் அவரை விசுவாசித்தால் போதும். அவர் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் குடும்பத்துக்குள்ளாய், உங்கள் குடியிருப்புக்குள்ளாய், உங்கள் வாழ்க்கையில் வந்து இடைபட நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். அவர் நமக்கு பயந்த ஆவியை கொடுக்கவில்லை, பலமுள்ளதும் தைரியமான பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். ஆம், அந்த ஆவியானவர் நம்மை நடத்தும் பொழுது சகல சத்தியத்துக்கும் நடத்துவார். அந்த ஆவியின் பலனினால் எலியா எழுந்து நடந்து போன 40 நாட்கள் நடந்தார். அந்த ஆவியின் பலன் எனக்கு அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இந்த தைரியத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். எலியா படுத்திருந்த சூரச் செடிக்குள்ளாய் கிடந்து அந்த அனுபவத்தை பெற்றவன். போதும், வானத்திலிருந்து அக்கினி இறக்கினவன் தான். ஆனால் தனக்கென்று ஒரு காரியம் வரும்பொழுது பயந்து விடுகிறோம். ஆம், அப்படித்தான் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. யாருக்கோ ஒரு காரியம் என்று சொன்னால் ஆறுதலாகவும் ஆசீர்வாதமாக பேசுவோம். ஆனால் நமக்கு என்று ஒரு காரியம் வந்து விட்டால் பயந்து விடுகிறோம். பயந்து இருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறார், திடன்கொள், பலங்கொண்டு திடமனாகிறது, இதோ தைரியமாகிறி, நான் உனக்காக யாவையும் செய்கிற தேவனாக இருக்கிறேன்னு சொல்கிறார். சொன்னவர் யார்? வானத்தையும் பூமி உண்டாக்கினவர். சொன்னவர் யார்? உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே தன்னை பலியாக்கினவர். அந்த தெய்வம் தான் உங்களோடு கூட பேசுகிறார். அந்த தெய்வம் தான் உங்களை தேற்றுகிறார். அவர் தான் உங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். அவரே உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பயந்து போய் யோபு சொன்னார், நான் பயந்து நிற்கிறேன், நான் பயந்த காரியம் என் வாழ்க்கையில் வந்தது என்று சொன்னார். எதை குறித்தும் பயப்படாதபடி ஆண்டவர் சமூகத்தில் நில்லுங்கள். அவர் பரிசுத்த ஆவியின் பலனினால் உங்களை நிரப்புவார். எனக்கு அருமையானவர்கள், உலகத்திற்கு பயந்திருந்த சீசர்கள் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற எருசலேமிலே காத்திருந்தார்கள். அவர்களுக்குள்ளாய் பரிசுத்த ஆவியார் நிரப்பினார். அவர்களை கொண்டு உலகத்தை கலக்கிறவர்களாய் மாற்றினார். எனக்கு அருமையானவளே, தைரியமாக இருக்க பரிசுத்த ஆவியானவரை நோக்கி பார்ப்போம். தைரியப்பட சுட்ட நம்பிக்கையோடு அவர் முகத்தை நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு பிரகாசம் இன்றைக்கு உண்டாகப் போகிறது. இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாய் அமையப் போகிறது. நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் திட்டம் கொண்டு பலம் கொண்டு தைரியமாயிரு என்று போதித்தீரே. இன்றைக்கு பயந்து என்னுடைய வாழ்க்கையில் இப்படி சம்பவம் நடந்து விட்டது என்று சொல்லி கதறி இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் நீர் தைரியப்படுத்தி பலப்படுத்தி நீர் சகாயம் பண்ணுவீராக. துணை நின்று காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. நீர் அப்படியே செய்வதற்காய் நன்றி. உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் கூட இருக்கிறதை அவள் உணரத்தக்கதாய் கிருபைதாரும் ஆசீர்வதியும் ஆளுக செய்யும். ஏசு இரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.